அந்த கிராமத்தில் ஒரு முதியவர் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அப்போது அந்த ஊரில் உள்ள எல்லாரும் அந்த முதியவரோட மகன்கிட்ட வந்து கலந்து கை கொடுத்து கேட்குறாங்க, இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் அந்த இறந்தவருடைய மகனுடைய கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டார். அவர் என்ன இறுக்கமாக பிடித்த உடனே அவருடைய அந்த இறந்தவருடைய மகனுக்கு கை வலிக்கும்படியாக இருக்க பற்றி கொள்கிறார். அப்போ அங்கே என்ன உணர்த்துறாருன்னா, வலிகளை உணர்த்துகிறார். அதன் மூலம் என்ன சொல்ல வராருன்னா, தம்பி, உனக்கு மட்டும் உங்கள் அப்பா இறக்கலை, எல்லோருடைய வீட்டிலும் முதியவர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக, முதியவர்களும் சிறியவர்களும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக இறந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீ இது ஒரு துன்பம் இல்லை, இதுவும் கடந்து போகும். அதனால் இதை பற்றி நீ பெருசாக ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. இது இயல்பாக நடக்கிறது தான். இப்போது உங்கள் அப்பாவுக்கு நடந்திருக்கு, அடுத்து நம்மளுக்கும் கூட நடக்கலாம் என்பதை இந்த முன்னோர்கள் காலத்தில் கையை 2 கைகளையும் இறுக பற்றி கொண்டு சிறியதாக வலிக்கும்படியாக பற்றி கொண்டு அந்த ஆறுதல் சொல்வார்கள். அதை எதை உணர்த்துகிறது என்றால், வாழ்க்கை என்பது வலிகள் நிறைந்தது என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. அதனால்தான் இறுக பற்றி வலிக்கும்படியாக பற்றி கொள்வது. இங்கே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வருவாங்க, எல்லார் வீட்டிலேருந்து ஆள் வருவாங்க, 2 கையும் பிடித்து துக்கம் அனுசரிப்பது வழக்கம். ஆட்டக்காரன் வந்தாங்க, மேலே அடித்தாங்க, அவரை தூக்க வேண்டிய நேரமும் வந்து விட்டது. அப்போ ஆட்டக்காரன் படித்தான் ஒரு பாட்டு. அந்த துக்கம் இருக்கக்கூடிய வீட்டில் ஆட்டக்காரன் படித்தான். இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், இதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு படித்தான். அது அர்த்தத்தை பாருங்கள். இன்றைக்கி ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரை சுமந்தவன் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறவனும் அவனும் இறக்க போகிறான் அப்படிங்கிற கருத்தும், இந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்படிலாம் மனிதர்களுக்கு நடக்கிறது என்பதை எண்ணி பார்க்கவும் மறந்து விட்டான் என்பதை அந்த பாடல் மூலமாக உணர்த்துகிறார்கள். முன்னோர்கள் காலத்திலேருந்து அது வந்துட்டு. அதுக்கப்புறம் கொண்டு அடக்கம் பண்ணாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, விருந்தாளி இருந்தாங்க. எல்லாரும் நைட்டு இரவு சாப்பாட்டுக்கு எப்படி என்றாலும் சாப்பிட வேண்டும் அல்லவா, இரவு சாப்பாட்டுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். சாப்பாடும் வந்தது. அந்த இறந்தவருக்கு பாத்தியப்பட்ட மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள் இவர்கள் கம்மியாக சாப்பிட்டார்கள். ஏனென்றால் அன்று இறந்திருக்கிறார் அப்பா, அதனால்தான் அவர் உணவு கம்மியாக எடுக்கிறார். துக்கம், கஷ்டம், அந்த எண்ணத்திலே உணவு கம்மியாக எடுக்கிறார். 1 நாட்கள் 2 நாட்கள் ஆனது, பழையபடியும் சாப்பிட ஆரம்பித்தார். பையனோ மகளோ, உறவினர்கள், மனைவிகள், இப்படி மறுநாள் 3 நாட்கள் ஆனது, பழையபடியே உணவெடுத்தார்கள். வழக்கமான வேலைகளுக்கு சென்றார்கள். எப்போதும் செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே வந்தார்கள். அப்போ என்ன, இதிலிருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, காலம் அந்த நிகழ்வை கடத்தி விடுகிறது, மறக்க செய்து விடுகிறது. ஆக எதுவும் நம்மளை விட்டு கடந்து போகும், எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் வாழ்க்கையின் பாடம். அதைத்தான் நம்மளுக்கு உணர்த்துகிறது. நாம் சில நேரங்களிலே இதையெல்லாம் எண்ணி பார்க்க மறந்து விடுகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.